அனைவருக்கும் வணக்கம். சிவசங்கரி லைஃப் சென்டரிலிருந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது ஓசிடியின் வகைகள் மற்றும் அதற்கான தீர்வுகள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஓசிடியோட வகைகள்னு சொல்லும்போது இதில் சப்டைப்ஸ் வந்து நிறைய இருக்குது. என்ன மாதிரி அப்படின்னா, இந்த திருப்பி திருப்பி வாஷ் பண்ணுறது, அப்புறம் வந்து பொருளை வந்து சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் ஆர்டராக எடுத்து வைக்கிறது, அது மாதிரி எல்லா இடத்துலையும் எந்தெந்த பொருள் எங்கெங்க இருக்கணுமோ அங்கங்கே தான் அது இருக்கணுன்ற ஒரு அப்சஷனில் இருக்கிறது. இன்னொரு சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கவுண்ட் பண்ணுறது, திருப்பி 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 கவுண்டிங் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கவுண்டிங் பண்ணுறது. இன்னொன்று என்ன அப்படின்னா, டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறது. அதாவது இது செஞ்சுட்டா இது எனக்கு நடக்காது, இது பண்ணலைன்னா இது நடந்துடும், இந்த டைம்லேருந்து இந்த டைம்குள்ளே இந்த ஸ்பேஸ்க்குள்ளே நான் இத்தனை ஸ்டெப்பில் அங்கே போகலைன்னா என் குழந்தைக்கு ஏதாவது ஆகிடும். அந்த மாதிரி உள்ள மைண்டுக்குள்ளே அவங்களுக்கு காட்சியே வரும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் தான் இந்த ஓசிடியில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் அவங்களோட லூப்ஸ் எல்லாமே. சரி, அப்போ ஒரு 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 இதை மட்டும் எடுத்துகிட்டு அவங்க என்ன மாதிரி டெம்ப்ரவரி ரிலீஃப் பார்ப்பாங்கன்னு சொல்லி பார்த்துடலாம். அதில் ஃபர்ஸ்ட் டைப் வந்து இந்த வாஷ் பண்ணுறது. இதுக்கு ஒரு கேஸ் ஸ்டடி நான் உங்களுக்கு சொல்கிறேன். 10 years பேக் ஒரு லேடி ஒருத்தங்க 3 years பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓசிடியால் பாதிக்கப்பட்டுட்டு அவங்களோட பிரச்சனை என்ன அப்படின்னா, குளிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் இருக்க டேங்க் தண்ணி சுத்தமாக காலியாகணும். அவங்க குளிக்கிறதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் கொஞ்சம் படுத்தி டேங்க் ஃபுல் பண்ண சொல்லுவாங்க. ஃபுல் பண்ண சொல்லிட்டு அவ்வளோ பெரிய டேங்க்ல இருக்க மொத்த தண்ணியும் குளிக்கணும். சோப்பு புதுசாக தான் கொடுக்கணும், பழைய சோப்புலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த சோப்பு போட ஆரம்பிச்சாங்கன்னா சோப்பு ஃபுல்லாக காலியாகி அந்த கையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டேங்க் தண்ணியெல்லாம் காலியாகணும். கையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க குளிச்சு வெளியே வரும்போது ஒரு மாதிரி ஊதி வீங்கியே போயிருக்கும் முகமெல்லாம். அவ்வளோ தண்ணியிலேருந்து வெளியே போன மாதிரி கை விரலெல்லாம் சுருக்கா இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு உள்ளங்கை கொண்டு சுருக்கு ஆகிடும். அப்படி ஆனதுக்கப்புறம் தான் ஐயோ இதுக்கு மேலே என்னால் முடியலன்னு சொல்லி அவங்க வெளியே வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் அவங்களுக்காக. அது மட்டும் அவங்க ஒரு இடம் உட்காரதுக்கு முடிவு பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த இடத்துல மட்டும்தான் அவங்க உட்காருவாங்க. ஹோல் என்டையர் பிளேஸில் அவங்க உட்கார மாட்டாங்க. உட்கார்றதுமே ரொம்ப டைம் ஆகும். பார்த்து தான் அவங்களுக்காகவே அவங்க அம்மா வந்து வீடு வந்து எப்போ பார்த்தாலும் க்ளீன் பண்ணணும், தொடச்சிட்டே இருக்கணும். ஒரு சின்ன வெப்பு கூட வீட்டில் இருக்கக்கூடாது, ஒரு டஸ்ட் வீட்டில் இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி. அப்போ இது அவங்களுக்கு உள்ள என்ன மாதிரி மன சுழற்சி ஏற்படுத்தும்னு பார்த்தா, எந்த ஒரு டஸ்ட்டை பார்த்தாலும் அந்த டஸ்ட் வந்து தனக்குள்ளே போய் அதை நமக்குள்ளே ஏதோ அது ஜேர்மா ஃபார்ம் ஆகி, அவங்க சொல்கிறது அப்படி தான் சொல்லுவாங்க, அது உள்ளே போய் ஜேர்மா ஃபார்ம் ஆகி அதனால இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாம் அதை டேமேஜ் பண்ணி நான் செத்து போயிடுவேன், ஸோ எனக்கு ஏதாவது ஆகிடும். ஸோ இது அவங்கள சார்ந்த ஒரு ஓசிடி. ஸோ இந்த ஓசிடிக்காகவே அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, துவைச்ச ட்ரெஸ்ஸையே கை வச்சு எடுக்க மாட்டாங்க. ஸோ அதை எடுக்கிறதுக்கு பல ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. அதன்படி தான் அவங்க அதை எடுப்பாங்க. அவங்க படுத்து எந்திக்கக்கூடிய பெட்டு இப்படி தான் ஃபோல்டு பண்ணணும், அது கூட இப்படி ப்ராப்பராக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. சில பேர் அவங்களாவே செய்வாங்க, சில பேர் வந்து கூட இருக்கிறவங்கள வச்சு செய்ய வச்சுருவாங்க. சாட்டிஸ்ஃபை ஆகுற வரைக்கும் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஓசிடியால் பாதிக்கப்பட்ட அவங்களுக்கு மட்டும் ப்ராப்ளம் கிடையாது, சுற்றி இருக்கிறவங்களுக்கும் சேர்த்து. அது ஒரு குழந்தையா இருந்தால் கண்டிப்பாக பேரண்ட்ஸ் வந்து வேறு வழி இல்லைன்னு சொல்லி கோஆப்ரேட் பண்ணுவாங்க. பார்ட்னராக இருந்தாங்க அப்படின்னா ஒரு அளவுக்கு அவங்களும் பண்ணத்தான் செய்கிறாங்க. அந்த மாதிரி கப்புள்ஸையும் நம்ம இங்கே பார்க்கத்தான் செய்கிறோம் சென்டரில். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுவாங்க. ஒரு லெவலுக்கு மேலே அவங்களால டாலரேட் பண்ணவே முடியாது அப்படிங்கிற லெவல்லையும் வந்து நிற்பாங்க. சில பேர் வந்து கூட இருக்கிறவங்க என்னன்னே புரிஞ்சுக்காம அந்த மாதிரி அவங்கள திட்டுறது, அந்த மாதிரி பண்ணுறதும் இருக்காங்க. சில பேர் ஓசிடியால் பாதிக்கப்பட்டவங்க குழந்தைங்கள அடிக்கிறதும் உண்டு. அடிச்சுட்டு அவங்க அழுதாதான் இவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஓசிடியில் வந்து என்ன இருக்குன்னா, உள்ளுக்குள்ளே அவ்வளோ ஒரு அப்சஷன் கம்பல்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். அந்த லூப்ல இருந்து அப்பப்போ ஒரு டெம்பரவரி ரிலீஃப் வேணுங்கிறதுக்காக தான் இவங்க வெளியில் போய் இந்த வாஷ் பண்ணுறது, கவுண்ட் பண்ணுறதெல்லாம் செய்கிறது. ஆனால் இதனால அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கா அப்படின்னு கேட்டால், அந்த அந்த பர்டிகுலர் டைமிங்கில் வந்து ஏதோ ஒன்று பண்ணுறோம், அந்த லூப்ல இருந்து கொஞ்சம் வெளியில வந்து எட்டி பார்த்துட்டு திருப்பி லூப்புக்குள்ளே போய் மாட்டிக்கிறது, இதுதான் பண்ணுறாங்க. அப்போ இவங்களுக்கு எதை வச்சு நம்ம வந்து இவங்களை வெளியே எடுத்துட்டு வர முடியும், எல்லாரும் மாதிரி ஒரு இயல்பான ஹாப்பி லைஃப் வாழ வைக்க முடியும் அப்படின்னு நான் நிறைய ரீசர்ச் பண்ணியிருக்கேன். நிறைய கிளைண்ட்ஸ் இந்த விஷயத்தில் நம்ம அட்டன் பண்ணி எனக்கு கிடைச்ச ஒரு தகவல், அதில் அற்புதமான ஒரு விஷயம் வந்து நிஜமாக மலர் மருந்து தான்.
இந்த மலர் மருந்துகள் நம்ம அவங்களுக்கு கரெக்டா அவங்க மைண்ட் செட்டு இப்போ அவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள ட்ரீட் பண்ணும்போது நிறைய மலர் மருந்துகள் காம்பினேஷன் மாற்றி மாற்றி ரொம்ப ஷார்ட் டியூரேஷன்லேயே கொடுக்குற மாதிரி வரும். அது 21 days வரைக்கும் கூட நம்ம சம்டைம் வெயிட் பண்ண முடியாது. 10 days, 1 weeks, வீக்லி ஒன்ஸ் கூட அந்த காம்பினேஷன் வந்து மாறுது. ஸோ அவங்க மனநிலைக்கு ஏற்ப அவங்க பிரச்சனைக்கு ஏற்ப தான் நம்ம கொடுக்கவே முடியும். லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா பல காரணங்கள் நான் சொல்லியிருப்பேன். காரணங்கள் மாறுபடுறதுனால கண்டிப்பாக மலர் மருந்துகள் இதுதான் அப்படின்னு சொல்லி என்னால் ப்ரிசைஸ்டாக சொல்ல முடியாது. ஒவ்வொரு நபரோட பிரச்சனை, ஒவ்வொரு நபரோட மனநிலை, மாறுகின்ற மனநிலைக்கு ஏற்ப நிஜமா மாறும். ஆனா மொத்தத்துல மலர் மருந்துகள் ரொம்ப உறுதுணையா இருக்கும். அந்த ஒவ்வொரு லெவல்லையும் அவங்க ப்ராசஸ் ஆகி அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போறதுக்கு. ஆனா பிராக்டிக்கலா தானே அந்த ரிலீஃப் அவங்க எடுக்கிறாங்க. இந்த ஹேண்ட் வாஷ் பண்றதாகட்டும், அது மாதிரி தொடர்ந்து உள்ளுக்குள்ள வந்து ஒரு எண்ணத்தை அசை போட்டுட்டு இருக்கிறதாகட்டும், இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் இவங்களுக்குள்ள அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு சைக்கோ தெரப்பியும் தேவைப்படுது. ஸோ அந்த சைக்கோ தெரப்பியை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு 3 month ப்ரோக்ராம் மாதிரி அவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம். வீக்லி ஒன்ஸ் வந்து 1-on-1 கிளாஸ் செஷன். அந்த செஷனில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கிட்டு அதை வந்து ஃபாலோ பண்ணவும் வைக்கிறோம். ஸோ ஃபாலோ பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நல்ல ரிலீஃப் வந்து அவங்களுக்கு வர்றதை ஃபீல் பண்ண முடியுது. இதோட எண்ட் ரிசல்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஓசிடிக்கே ஒரு தீர்வு சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம இருக்கிறோம். இப்ப நம்ம ஒவ்வொரு இண்டிவிஜுவலி இதை கொஞ்சம் மைண்ட்ல ஏத்தி பார்த்தீங்கன்னா, நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். இப்போ நீங்க தனியா வீட்ல இருந்துட்டு இருக்கீங்க. நீங்க உள்ள இருக்கிறதே தெரியல. ஓகேங்களா? உங்க வீட்ல இருக்கக்கூடிய இப்ப கணவன் இருந்தா மனைவின்னு வச்சுக்கோங்க. மனைவியாக இருந்தா கணவன், குழந்தைங்களா இருக்கிறாங்க அப்படின்னா பேரண்ட்ஸ், அந்த மாதிரி நீங்க யோசிச்சுக்கோங்க. ஸோ அப்போ வீட்ல இருக்கிற யாரோ நாம உள்ள இருக்கிறதே தெரியாம வீடு லாக் பண்ணிட்டு பக்கத்துல போயிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ போனவங்க கையில ஒரு மொபைல் எடுத்துட்டு போயிடுறாங்க. அப்போ ஐயோ லாக் பண்ணிட்டாங்களேன்னு உடனே டக்குன்னு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த இன்னொருத்தருக்கு ஒரு மொபைல் கான்டாக்ட் பண்ணிட்டு, இந்த மாதிரி நான் உள்ள இருந்தேன், நீங்க பார்க்காம அடைச்சிட்டு போயிட்டீங்க, எப்போ வருவீங்கன்னு கேட்டோம்னா, இந்த ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவேன் அப்படின்னா 10 நிமிஷம் வரைக்கும் நம்மளால வெயிட் பண்ண முடியும். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நமக்கு தகவல் தெரியும், 10 நிமிஷத்துல அவங்க வந்து கதவை திறந்து விட்டுருவாங்க அப்படின்ட்டு. இப்போ போன நபர் கையில மொபைல் எடுத்துட்டு போல, நீங்க கான்டாக்ட் பண்ணி பண்ணி பார்க்குறீங்க, அவங்க எடுக்கல. எந்த ஒரு தகவலுமே உங்களுக்கு தெரியல. அப்படிங்கும்போது நீங்க எப்படிடா வெளியேறதுன்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி எடுப்பீங்க. அப்போ அதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க. ஒண்ணு ஜன்னல் ஓப்பன் பண்ணி பக்கத்துல இருக்க யார்ட்டையாவது சொல்லி அவங்கள எங்க இருக்காங்கன்னு பார்க்க சொல்லலாம். இல்ல வேற யாருக்காவது ஃபோன் பண்ணி கூப்பிட்டு என்ன வீட்ல வச்சு அடைச்சிட்டு போயிடும். இவ்வளோ முயற்சியும் பண்ணுவோம். இதுக்குள்ள அவ்வளோ தவிப்பு இருக்கும். நம்ம வெளியே போகணும்னு சொல்லிட்டு. இப்ப இதுக்கு பதிலா வெளிய போகக்கூடிய அந்த நபர் வந்து உங்க கண்ணு முன்னாடி நீங்க ஜன்னல்ல எட்டி பார்க்குறீங்க. உங்க கண்ணு முன்னாடி தெரியிறாரு. வீட்ட நோக்கி நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ உங்களுக்கு எந்த பதட்டமுமே இருக்காது. அவங்க வந்துட்டாங்க, கதவ திறந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் இல்லாம, நீங்க வீட்டுக்குள்ள இருக்கீங்க. உங்க கதவ பூட்டவே இல்ல. அவங்க போயிட்டாங்க எங்கேயோ. அப்போ உங்களுக்கு எந்த பதட்டமும் கிடையாது. நெனச்ச நேரத்துல நீங்க வெளிய போகலாம், வரலாம் அப்படிங்கிற ஒரு சுதந்திரம் உங்க கையில இருக்குங்கிறது தெரியும். இப்ப நான் சொன்ன 4 நிலைகளும் நம்ம மனசு ஓசிடியால பாதிக்கப்படும்போது அப்படித்தான் இருக்கும். லூப்புக்குள்ள மாட்டிக்கிட்டே இருக்கும்போது, சின்னதா ஒரு ரிலீஃப் கிடைக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அது வெளிய போகுது. திருப்பி உள்ளேயே வந்து மாட்டிக்குது. பட் இந்த சைக்கோ தெரப்பீஸ் அவங்களுக்கு போகும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, வரக்கூடிய எண்ணங்கள வந்து அவங்க எப்படி கையாளணுங்கிற ஸ்ட்ராட்டஜிஸ வந்து பிராக்டிகலா கத்துக்கிறாங்க. அதவே அவங்க பயிற்சி பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. எந்த எண்ணம் வந்தாலும், அத நம்ம எப்படி கையாள்றது? அத நம்ம எப்படி பார்க்கிறது? அப்படிங்கிற அந்த ஒரு சுதந்திர தன்மை வந்து அவங்களுக்குள்ள நாளாக ஆக வந்துருது. அப்போ ஓசிடிங்கிறதுல இருந்து 100% அவங்க வெளிய வருவாங்க. ஏன்னா ஓசிடிக்கு இருக்கிற ஒரே தீர்வு, எந்த எண்ணங்கள் வேணாலும் வரட்டும், போகட்டும். ஐ ஐ டோன்ட் கேர் அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்துருச்சு அப்படின்னாலே, அந்த அப்சஷனுக்குள்ள அவங்க மாட்டவே மாட்டாங்க. அதோட வெளிப்பாடா அந்த டெம்பரரி ரிலீஃப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவங்க எடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்த தான் நம்ம 3 month ப்ரோக்ராம் வச்சு அவங்களுக்கு கொடுத்து, அதுலேருந்து வெளிய வரும். இது கிட்டத்தட்ட ஒரு ரீஹேப் மாதிரி தான் அவங்களுக்கு. அது மாதிரி மலர் மருந்துகள் சைமல்டேனியஸா குடுக்குறது அப்படிங்கிறது, அந்த பிரச்சனையிலேருந்து அவங்க முழுமையா வெளிய வர்றதுக்கு, அந்த 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 பர்ட்டிகுலர் டைமிங்ல வந்து அவங்களுக்கு அந்த ஒரு அப்சஷன்ஸ் எல்லாம் இருக்கும். தாட்ஸ் வருது. எனக்கு அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஆனா இந்த கண்ட்ரோல் பண்றதுங்கிறதே எவ்வளோ நேரம் நான் பண்ணுவேன்னு தெரியலன்னு அந்த ஒரு சின்ன இம்பேஷன்ஸ் எல்லாம் வருது இல்லையா? இந்த மாரி இடங்கள்ல வந்து நமக்கு பேஷண்ட் இருக்கக்கூடிய மலர் மருந்து தேவைப்படும். அதே நேரத்துல இந்த கிளன்லினஸ் அப்படிங்கும்போது, அந்த திருப்பி திருப்பி அவங்களுக்கு அந்த தாட் வருது அப்படின்னு இந்த லூப்ல மாட்டும்போது, அவங்களுக்கு ஒரு ஒயிட் செஸ்னட் அப்படிங்கக்கூடிய மலர் மருந்து. இது வந்து ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு தான். இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மைண்ட்குள்ள நெறைய விஷயங்கள் வந்து பேசுவாங்க. அவங்க என்ன மாரி பேசுறாங்க? எது சார்ந்து பேசுறாங்க?
எதுக்காக அந்த விஷயத்த அவங்க பேசிட்டே இருக்காங்க, அதில் ஏதாவது ட்ராமா ஹிடனாக இருக்கா, இதெல்லாம் பார்த்து கூட நம்ம மலர் மருந்துகள் நமக்கு வந்து அதில் பயன்படுத்த முடியும். அப்படி பயன்படுத்துறதால என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க நல்ல ப்ராசஸ் ஆகி அடுத்த கட்டத்துக்கு ப்ராக்ரஸ் ஆகிறதுக்கும் அது உதவியாக இருக்கும். ஸோ இது போன்ற தகவல்கள் வந்து இப்போ இது ரிலேட்டடான தகவல், இந்த சைக்கோ தெரப்பி ரிலேட்டடான தகவல் ஆகட்டும், மலர் மருத்துவம் ரிலேட்டடான தகவல்கள் உங்களுக்கு எதுவும் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். 100% இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது. அலாங் வித் சைக்கோ தெரப்பி அண்ட் பேஷ் ஃப்ளவர் ரெமெடி ரெண்டும் சேரும்போது 100% ரிசல்ட்ஸ் வந்து ஈஸியாக எடுக்க முடியும். நான் ரொம்ப ப்ராக்டிக்கலாக ரொம்ப எளிமையாக தான் உங்களுக்கு புரியும்படியாக சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு என்னோட அசிஸ்டன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா தயங்காமல் இந்த எண்ணை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம்.